திங்களுக்கான செய்திகள் மற்றும் நேற்றைய செவ்வாய்க்கான செய்திகளோடு வருகின்றார் நகுலபதி திலத்தேவன் அவர்கள் மற்றும் செல்வி நித்யானந்தன் அவர்கள். செய்தி வாரங்கள் எத்தனைன்றதை குறித்து கொள்ளுங்கோ. இவர் பத்மினி ஒரு நின்றவரை காணும் என்ன சொல்ல வெளியோடியாச்சு. சரி வாங்கோ செல்வியக்கா, வணக்கம். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். எரிபொருள் மானியம் பெற்றுக்கொள்ள உள்ள கடற்தொழிலாளர்களை பயன்பாட்டில் உள்ள வங்கி கணக்கு விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்தொழிலாளர்கள் தமது பயன்பாட்டில் உள்ள வங்கி கணக்கு விவரங்களை உடனடியாக தொழில் பரிசோதனையுடன் சமர்ப்பிக்குமாறு கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே அறிவுறுத்தியுள்ளார். 9,000க்கு மேற்பட்ட அரச நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்துவதற்கான சுற்றி நிறுவத்தை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி அரச நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணி அமர்த்துவதற்கான சுற்றி நிறுவத்தை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ராணிக்காடு பகுதியில் இருந்த பகவந்தாலில் உள்ள பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இன்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் குறைந்தது 34 மாணவர்கள் காயமடைந்தும் போகந்தலாவ பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் பல மாதங்களாக இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து வங்கிகளில் வைப்பு கணக்கில் இருப்பதுமாக சுமார் 50 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு சுமார் 150 பவுன் வகையான நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நகர்காவலர் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப்பொருள் கையிருப்பு நேற்றைய தினம் அளிக்கப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசியை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட திருவோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு நீதவான் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் ஜோர்க்கண்ட் மாநிலத்தில் சாலையோர கடையொன்றில் பானிபூரி சாப்பிட்ட 18 பேருக்கு மேற்பட்ட சிறுவர்கள் 2 பெரியவர்களுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. வாந்தி மற்றும் மயக்கம் காரணமாக அனைவரும் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 6 வயது சிறுமியொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எருசலேம் வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள நிலத்தடி சுரங்கப்பாதைகளை அழித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரில் வெற்றி பெறுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை ஈரானிய அமைச்சர் கேலி செய்துள்ளார். கனடாவில் சீக்கிய முதிய ஒருவர் மீது இனவரப்பு தாக்குதல் நடத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக ஒரே படகில் 106 புலம்பெயர் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த படகு பழுதாகி இருக்கின்றது. ஜெர்மனியில் ஒருவர் வெளிநாடு ஒன்றுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது நாக பாம்பு ஒன்று கடித்ததால் பலியாகியுள்ளார். 57 வயதான ஜெர்மனியர் குடும்பத்துடன் எகிப்து நாட்டுக்கு சுற்றுலா சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை என அதிகாரிகளை பாகிஸ்தானில் வரவழைத்து எந்த முடிவும் எட்டாமல் ஈரான் நிர்வாகம் அமெரிக்காவை அவமானப்படுத்தியுள்ளதாக ஜெர்மன் சான்சலர் கடுமையாக கண்டித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வங்காளதேசம் அபார வெற்றி பெற்றுள்ளது. கப் தொடரின் அரையிறுதியில் செல்சி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் லீட்ஸை வீழ்த்தியுள்ளது. இந்தியா மகளிர் அணிக்கு எதிரான T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சிறப்பு, நன்றி, வணக்கம். இப்போ நகுலவதி திலத்தேவனர் செய்திகளுடன் இணைந்து செல்வோம். அவர் பொறுச்சலுக்குள்ள அனுப்பவும் போட்டிருப்பார். நன்றி செல்வாக்கு, நன்றி. 648வது வாரத்தில் இணைந்த உங்களுக்கும் நன்றியை கூறியபடி நகுலவதி திலத்தேவன் அவர்கள் வாங்க.
இனிய காலை நன்றி வணக்கம். இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து 1051வது அவ செய்து தர இல்லையா அவர் செய்து தர இல்லையா பாப்பம் ஒரு சொல்லுலாம் போடுறவர் ஒரு முறை பார்த்துட்டு வார் கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லுன்னா தெரியும் தானே. இல்லை அவர் வர மாட்டார் ரெண்டு போட்டுக்கிறேன் அங்கே நூல் வெளியில் போகிறாரு. நன்றி வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 263 நகுலவதி தில்லைத்தேவன் லண்டன் செய்திகள். லண்டனில் காலை முதல் மாலை வரை பல பிரதான வீதிகள் அதாவது சாலைகள் மூடப்பட்டிருந்தன. 25, 26 சனி ஞாயிறு தினங்களில். இது உலகின் மிகப்பெரிய மக்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்வு. லண்டனில் 26ஆம் ஆண்டு டிசிஎஸ் மெருதன் நடைபெறுவதனால் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் இங்கு வருவதனால், தலைநகருக்கு வருவதனால் பாதைகள் சாலைகள் மூடப்பட்டு இருப்பதாக முன்கூட்டியே மக்களுக்கு அறிய கொடுத்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக இங்கிலாந்தில் பொருளாதார சரிவு பணம் வீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இங்கிலாந்து வங்கி தெரிவித்திருக்கிறது. எரிசக்தி உயர்வினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிவு ஏற்படுத்தி இருப்பதாக வங்கியின் துணை அமைச்சர் கவலை தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் அதிக வெப்பம் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து வரும் வெப்பம் அதிகரிப்பினால் இவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாடு தழுவிய இலவச நூற்றாண்டு வெளியீடு அறிமுக சலுகை. மறைந்த எலிசபெத் ராணி அவர்களின் பிறப்பு 100 ஆண்டு நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் பிரித்தானியாவில் நீண்டகாலம் ஆட்சி செய்த மரியாதையை செலுத்தும் விதமாக அழகாக வடிவாக அமைக்கப்பட்ட நூற்றாண்டு நினைவு பதிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தூய 24 கரட் தங்க முலாம் பூசப்பட்ட நினைவு பதிப்பகம் பின்புறத்திலும் பதித்திருக்கிறார்கள். இன்று தபால் செலவை மட்டும் செலுத்தி அதனை 100 ஆண்டு பாரிஸ் பதிப்பினை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அது கையிருப்பு இருக்கும் வரைதான் அது கிடைக்கலும் என்றும் தெரிவித்து இருக்கிறார்கள். உலகில் மிக கடுமையான சாதனை 26.2 மைல் தூரத்தை உடலையும் மனதையும் கடுமையாக பாதிக்கும் ஓட்டம் மெருதன். 50,000க்கு மேற்பட்ட மக்கள் லண்டனில் புகழ்பெற்ற தெருக்களில் ஓடுவார்கள். நாள் நிதிக்கு அங்கு நிதி திரட்டப்படும். இலவச உதவி முகாம்கள் இதில் நிதி சேகரிப்பார்கள் என்றும் மனித உடலால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்றதையும் வயது முதிர்ந்த பின்பும் என்ன சாதிக்க முடியும் என்பதையும் இந்த மெருதன் தெரிவிக்கிறது. மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் அவருடைய மனைவியாருடன் அமெரிக்காவுக்கு இன்று புறப்பட்டிருக்கிறார். திங்கள் முதல் வியாழன் வரை அமெரிக்காவில் நிற்பார். அங்கு வாஷிங்டனில் செல்கிறார். பின்னர் புதன்கிழமை அன்று நியூயார்க்குக்கு செல்ல வியாழக்கிழமை திரும்புவார் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது. 26ஆம் ஆண்டு லண்டன் மெருதன் 26.2 மைல் தூர பந்தய வீரர்களாக 59,000 பேர் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள். இந்த மெருதன் ஓட்டம்
1981 தொடங்கி இன்றைக்கு 46 வருடமாக இது தொடர்ந்து நடைபெறுகிறது நிகழ்ச்சியாக நடந்து வருகிறது. இதனை பிபிசி தொலைக்காட்சியில் காலை 9:30 மணி தொடக்கம் இரவு 7:30 மணி வரை தொடர்ந்து இதனை ஒளிபரப்பிய வண்ணம் இருந்தார்கள். லண்டனில் நடைபெற்ற மருதன் ஓட்டப் போட்டியில் கென்யா வீரர் ஒருவர் செபஸ்டியன் சாவே என்பவர் உலக சாதனை படைத்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் 59 நிமிடங்களும் 30 வினாடிகளில் இவ்வளவு தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். 2வது இடமாக கென்யாவைச் சேர்ந்த ஒருவர் 1 மணித்தியாலமும் 59 நிமிடங்களும் 41 செகண்ட்களுமாக 2வதாக அவர் சாதனை படைத்திருக்கிறார். லண்டனில் இன்றைய தினம் 2 ஏக்கர் பரப்பை கொண்ட புதிய தோட்டம் ஒன்றை மத்திய லண்டனில் பொது மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது 2ஆம் எலிசபெத் மகாராணியாரின் நினைவாக டிஎன்ஸ் பூங்காவை அதை தோட்டத்தை மறைந்த 2ஆம் எலிசபெத்துக்காக அவரது பொதுநல சேவையையும் அவரது வாழ்க்கையையும் குறிக்கும் விதமாக இந்த பிரதிபலிக்கும் முகமாக இந்த தோட்டத்தை இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செய்திகள் உள்வாங்கியவர்கள் ஒரு முறை தட்டு கொடுப்பு கொடுத்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம். 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 இங்கிலாந்து செய்தியே சிறப்பாக இருந்தது. மருதன் ஓட்டப் போட்டியை நாங்களும் மேலால் கொஞ்சம் பார்த்தோம். அது எங்களோட தமிழ் மக்களும் அதில் சேர்ந்து ஓடினவர்கள். சிறப்பாக இருந்தது. விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தால் மற்றது அந்த இந்த தோட்டம் திறக்கிற பற்றியும் சொல்லியிருந்தார். மற்றது சால்ஸ் அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு சொல்லியிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். செல்வியர்களுடையும் கேட்டேன், அதுவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. நானும் செய்திகள் கேட்டிருந்தேன். செல்வி அவர்களுடைய சன்ரைஸ் செய்தியும் கேட்டிருந்தேன். நானும் நகுலாவதிகளுடைய லண்டன் செய்தி அத்தனையும் மிகவும் சிறப்பாக அவர் சொல்லியிருந்தார். தொகுத்து வழியாக சொல்லியிருந்தார். எல்லா செய்திகளையும் வாழ்த்துக்கள். செல்விக்கும் வாழ்த்துக்கள். பல செய்திகளையும் சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நானும் கேட்டேன் மணி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை விட தொடருகிறோம். தொடருங்கள். உண்மைதான், மிக சிறப்பு. எத்தனையோ பேர் வந்தார்கள், ஓடினார்கள். கடைசி இப்பொழுது நீங்கள் 2 பேரும் நின்று பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு சிறப்பான வாழ்த்துக்கள் உண்மையில சொல்லிக் கொள்ளணும். சும்மா விஷயம் இல்லை. செய்தி தேர்றென்றால் அது ஒரு பக்கம் மட்டுமில்லை, பல பக்கங்களும் தேடித்தான் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்திகள் நான் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு கட்சியிலா செல்வி கேள்வி கிடைக்க கேள்விகளை எடுப்பா என்ற ஒரு நம்பிக்கையில இந்த செய்திகள் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி உங்களுக்கும். வணக்கம் ஜெயமலர். முதல் தினக்கவிதை அந்த மூவருக்கும் முதல்ல வாழ்த்தை கூறிக்கொண்டு மற்றும் செய்திகளை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்படியே தொடருங்கள். நன்றி. நன்றி. பின்னால் இருக்கிறவர் ஜெயம் அவர்களா? தெரியுதா? நானும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது? இல்ல, எனக்கு அதை காட்டும். கரெக்ட். நானும் அதான் யோசிச்சேன். ஏதோட்ட அசைஞ்சது காட்டுங்க. டிவி என்று யோசிச்சேன். பிறகு இருந்து கொண்டு இதை செய்யறாரு. அப்ப எதுல டிவியில் அப்படி எங்களுக்கு டிவியில அந்த மேசை, முன் மேசை, அது அதை முன்னிருக்கிற மேசை, அது பாருங்க எவ்வளவு முறமா வீட்டு வேலை செய்யறாருண்டு. அப்படி எல்லாம் இருக்கணும். சரி, நன்றி. இப்பொழுது நாங்கள் சமகால இலக்கிய நேரத்துக்குள் செல்வோம். நன்றி. இல்ல, ஆரம்பத்துல அது அந்த டிவிக்குள்ள காட்டுன்னு போறமே தான் எனக்கு வந்தது. அது அந்த வெயில் இல்ல, பின்னுக்கு ஜன்னல் அப்படியே ஃபுல்லா வெயில் அடிக்குது. அப்ப அது அசையுது. அதை